ரெண்டு விதமான கொத்தமல்லி சட்னி செய்யலாம். நல்லெண்ணெய் 2லேருந்து 3 ஸ்பூன். வேறு ஏதாவது எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் சட்னிக்கு நல்லெண்ணெயில் வதக்குனா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுக்கணும். பச்சை மிளகாய் 5 இல்லைன்னா 6, பூண்டு பல் 5 இல்லாட்டி 6, சின்ன வெங்காயம் 18லேருந்து ஒரு 20 வரைக்கும், இல்லை பெரிய வெங்காயம்னா கட் பண்ணது 1/2 கப்பு. மீடியம் ஃப்ளேமில் 1 நிமிஷம் வரைக்கும் வதக்கிக்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. வீடியோலாம் பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஒரு கப்பு தேங்காய் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அந்த சூட்லேயே கிளறி விட்டு ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். ஒரு கப் அளவு கொத்தமல்லி இலை, ஒரு சின்ன துண்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு புளி, தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கணும். என்னோடய சமையல் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் 2 ஸ்பூன், மிளகாய் வத்தல் 1 இல்லை 2, கடுகு 1/2 ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன், ஒரு கொத்து கருவேப்பிலை. இட்லி, தோசை வெரைட்டி, ஆப்பம் எல்லாத்தோடையும் இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ரெண்டாவது சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். 1/2 கப் தேங்காய் பூ, 1/2 கப் மல்லி இலை, 2 இல்லை 3 பச்சை மிளகாய், 5 இல்லை 6 சின்ன வெங்காயம்
இல்லை வெட்டின வெங்காயம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, 2 இல்லை 3 பல்லு பூண்டு, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் என்னோடய கமெண்ட்டில் போடுங்க. அரைக்கும்போது ஒரு பச்சை மிளகாவை எடுத்துட்டு பாதி அரைச்சதுக்கப்புறம் டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவைன்னா இன்னொரு பச்சை மிளகாவை சேர்த்து அரைக்கணும். தேவையான அளவு உப்பு, புளிப்புக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துக்கலாம். இந்த சட்னி தாளிக்கணும்னு கட்டாயம் இல்லை, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாளிச்சிக்கலாம். இட்லி, தோசை வெரைட்டி, உப்புமா வெரைட்டி, ஆப்பம் எல்லாத்தோடையுமே இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு விதமான வதக்கி அரைக்கக்கூடிய மல்லி சட்னியும் கொத்தமல்லி தொக்கும் இன்னொரு வீடியோவில் நான் செய்து காமிக்கிறேன்.